வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் ஜனாதிபதி மக்ரோனுக்கு சவப்பெட்டி தயார். யூடியூப் வீடியோவில் கொலை மிரட்டல் விடுத்த நபர். வெளியே தீ மூட்ட வேண்டாம், சுவிஸ் மக்களுக்கு காட்டுத்தீ ஆபத்து குறித்து எச்சரிக்கை. இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி உறுதி. ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு உறுதியானது திகதி. உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? காசாவில் பயன்படுத்தக்கூடிய இராணுவ ஏற்றுமதிகளுக்கு தடை, ஜெர்மனி அரசு அறிவிப்பு. கட்டுக்கடங்காத காட்டுத்தீ தென் பிரான்சை சுட்டு பொசுக்கியது. ரகசியங்களை ரஷ்யாவுக்கு வழங்கிய சுவிஸ் இராணுவ கேர்னல். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனுக்கு சவப்பெட்டி தயார். யூடியூப் வீடியோவில் கொலை மிரட்டல் விடுத்த நபர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தமைக்காக பிரெஞ்சு பேசும் ரஃபாய் டேவிட் டேனியல் கோகோன் மீது நீதிமன்ற நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 3 செவ்வாய்க்கிழமை யூடியூப் வெளியிட்ட ஒரு வீடியோவில் அவர் மக்ரோனை அவர் தனது சவப்பெட்டியை தயாரிப்பதில் முழு ஆர்வமும் கொண்டுள்ளார் என கூறினார். ரஃபாய் மக்ரோனை யூதர்களுக்கு எதிராக இருந்த ரோம பேரரசர் டைட்டஸுடன் ஒப்பிட்டு பாலஸ்தீனத்தின் அங்கீகாரம் கடவுளுக்கு எதிரான போர் ஆகும் என கூறினார். டைட்டஸ் ஜெருசலேமில் 2வது ஆலயத்தை கிறிஸ்துவுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு அளித்தவராகும். உள்துறை அமைச்சகம் இவற்றை பாரிஸ் ஊடாக தகவல் வழங்கி வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வீடியோவில் ரஃபாய் கோகன் பாலஸ்தீனியர்களை தங்கியோர் எனவும் அவர்கள் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அவர் பிரெஞ்சு மக்களையும் நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். ஏனெனில் கடவுளின் கோபம் வரப்போகிறது எனவும் தெரிவித்துள்ளார். இவை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்த பிரான்ஸ் தலைமை ரஃபாய் ஹாயும் கொர்சியாவை கடுமையாக கண்டித்து அவர் பிரான்ஸ் ரஃபாய் அமைப்புடன் எதுவும் தொடர்பில்லை என விளக்கியுள்ளார். வெளியே தீ மூட்ட வேண்டாம், சுவிஸ் மக்களுக்கு காட்டுத்தீ ஆபத்து குறித்து எச்சரிக்கை. சுவிஸின் வலைஸ் கண்டோனின் சில பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விஸ்ப் பள்ளத்தாக்கு, சிம்பிளான் நோர்டு மற்றும் லோட்ஜ்பெர்கின் தெற்கே மிக உயர்ந்தபட்ச அபாய நிலையான 5ஐ அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனால் மிகவும் சூடான தீ, பெரிய அளவிலான தீ அல்லது நீண்ட தூரத்துக்கு பறக்கும் தீப்பொறிகள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ எந்த நேரத்திலும் ஏற்பட்டு மிக விரைவாக பரவக்கூடும். எனவே வெளியில் தீ மூட்ட வேண்டாம் என்று அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். சியோன்சியர், நிக்கோலாய், ஃபின் மற்றும் சாஸ் ஆகிய வலைஸ் பகுதிகளில் எச்சரிக்கை நிலை 4 அறிவிக்கப்பட்டு அங்கு ஆபத்து அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கண்டோனின் மற்ற பகுதிகளில் காட்டுத்தீ ஆபத்து நிலை 3 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி உறுதி. ரஷ்யாவுடனான உறவை வலுப்படுத்த இந்தியா உறுதியளித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபருடன் தொலைபேசியில் பேசினார். சிறந்த வெளிப்படையான உரையாடலாய் அது அமைந்தது என்று மோடி கூறினார். இருநாட்டு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் இருநாட்டு உறவை வலுப்படுத்த ரஷ்யாவும் உறுதி கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டு இறுதியில் ரஷ்யாவில் ரஷ்ய அதிபருடனான உச்சநிலை சந்திப்புக்கு ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த சொல்லி அமெரிக்கா இந்தியாவுக்கு நெருக்குதல் கொடுத்து வரும் வேளையில் அவர்களின் உரையாடல் இடம்பெற்றுள்ளது. ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு உறுதியானது திகதி. உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இருப்பினும் 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே இரு நாடுகளும் போரில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். முன்னதாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த நிலையில் உக்ரைன் ஒப்புக்கொண்ட போதிலும் அதனை ரஷ்யா தட்டி கழித்து வந்தது. இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என எச்சரித்தார். ரஷ்யாவிடம் அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு 50% வரியை விதித்தார். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 15 அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் ட்ரம்புடனான சந்திப்பு குறித்து ரஷ்யாவின் தரப்பிலிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் பெறப்படவில்லை. இதனிடையே ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமையில் தொலைபேசியில் உரையாடினார். உக்ரைன் போர் குறித்து இருவரும் விவாதித்த நிலையில் 23வது வருடாந்திர இருதரப்பு உச்சிமாநாட்டுக்கும் புதினை பிரதமர்
மோடி அழைப்பு விடுத்தார். இந்த பயணம் இறுதி செய்யப்பட்டவுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி தேவைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவில் பயன்படுத்தக்கூடிய இராணுவ ஏற்றுமதிகளுக்கு தடை, ஜெர்மனி அரசு அறிவிப்பு. காசாவில் பயன்படுத்தக்கூடிய இராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதிகளுக்கு ஜெர்மனி பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸ் தடை விதித்துள்ளார். காசா மீதான தங்களது இராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்துவதற்கு நேற்று முன்தினம் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. இதற்கு பல்வேறு நாடுகளின் அரசுகளும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் நீண்டகால ஆதரவாளரான ஜெர்மனி இஸ்ரேலுக்கு எதிராக அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த நிலையில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெடரிக் மெர்ஸ் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் ஹமாஸ் படையின் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு உண்டு எனவும், காசாவின் எதிர்காலத்தில் ஹமாஸ் படைகளுக்கு எந்த ஒரு பங்கும் இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய பிணை கைதிகளின் விடுதலை மற்றும் 22 மாத காலம் நடைபெற்று வரும் காசா மீதான போரை உரிய பேச்சுவார்த்தைகளின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவை மட்டுமே தங்களது முதன்மையான முன்னுரிமை எனவும் கூறியுள்ளார். காசா மீதான தங்களது இராணுவ நடவடிக்கைகளை அதிகப்படுத்தும் திட்டத்துக்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதால் ஜெர்மனி அரசின் இலக்குகளை அடைவது எவ்வாறு என்பதை கண்டறிவது மிகவும் கடினமான ஒன்றாக மாறியுள்ளது என தெரிவித்துள்ளார். கட்டுக்கடங்காத காட்டுத்தீ தென் பிரான்ஸை சுட்டு பொசுக்கியது. தென் பிரான்சில் மூண்ட பெருந்தீ 16,000 ஹெக்டேயர் வனப்பகுதிகளுக்கும் கிராமங்களுக்கும் பரவியது. ஆகஸ்ட் 5 முதல் பற்றி எரிந்த தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ அணைக்கப்பட்ட போதிலும் மீண்டும் எரியாமல் பார்த்துக்கொள்ள தீயணைப்பாளர்கள் அடுத்த சில நாட்களுக்கு அந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என அவர்கள் கூறினர். தீ சூழ்ந்ததால் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறிய குடியிருப்பாளர்கள் மீண்டும் இல்லம் திரும்ப அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் கிடைக்கவில்லை. கட்டுக்கடங்காமல் எரிந்த தீ காரணமாக பல பகுதிகளில் சேதம் ஏற்பட்டு மின்கம்பங்கள் சாய்ந்துவிட்டன. இடிபாடுகள் சிதறியதால் பல்வேறு சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சென்ட் லோரன் டெல் காப் ரேரிஸ் கிராமம்தான் தீயால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ரகசியங்களை ரஷ்யாவுக்கு வழங்கிய சுவிஸ் ராணுவ கேர்னல். சுவிஸ் ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி ரஷ்யாவுக்கு ராணுவ ரகசியங்களை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய கேர்னல் தர அதிகாரியே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளார். வியன்னாவில் உள்ள சுவிஸ் தூதரகத்திலும் இவர் பணியாற்றியிருந்தார். இவர் 6 மாதங்களுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 2024 கோடையில் ரஷ்யாவுக்கு ரகசிய தகவல்களை அனுப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன.